மிக்கவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாத்தை 5 தூண்களுக்கு கீழாக நான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், ஷஹாதா, ஒன்றாவது ஈமான் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்கின்ற அந்த கலிமாவை ஏற்பது, அதை ஏற்றதற்கு பின்னால் தொழுகையை நிலைநாட்டுவது, ரமலான் மாதங்களில் நோன்பை நிறைவேற்றுவது, பொருளாதார வசதி இருக்கிறவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது போன்ற இந்த 5 விதமான தூண்களுக்கு கீழாக இஸ்லாம் என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், அமைத்திருக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக சொல்லித் தருவார்கள். இந்த 5ஐயும் கடைபிடிக்கக்கூடியவர் முஸ்லிம் என்று பெயர். இஸ்லாத்தினுடைய அந்த தூண்களை பின்பற்றி நடக்கின்ற அவர்களுக்கு முஸ்லிம் என்கின்ற பெயரை நாம் சொல்லுகின்றோம். அருமையானவர்களே, இந்த 5 கடமைகளில் கொஞ்சம் வித்தியாசமான 2 கடமைகள், அது எல்லோருக்கும் ஆகாது, எல்லோருக்கும் கடமையாக ஆகாது. தொழுகை, நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் அனைவரும் தொழுதுதான் ஆக வேண்டும். தொழுகைக்கு எந்த விதமான தொழுகையை விடுவதற்கோ இல்லை அவருக்கு தான் தொழுகை கடமை இவருக்கு கடமை என்று கிடையாது. அனைத்து முஃமின்களுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அத்துணை நபர்களுக்கும் தொழுகை கடமையாகிறது. ரமலான் மாதம் அடைந்து விட்டால் நோன்பு கடமையாகிறது. ஆனால் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் பொறுத்தவரை, ஜகாத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பொருளாதாரம் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அந்த கணக்கீட்டில் இருக்க வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற கணக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதே போலதான் ஹஜ் நிறைவேற வேண்டும் என்றால், ஹஜ் ஒருவருக்கு கடமையாக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு 2 விதமான நிபந்தனைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொல்றான் அல்லவா, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யார் அதில் செல்வதற்காக வேண்டி வசதி பெற்றிருக்கிறார்களோ, இஸ்திதாஅத், அவர்களுக்கு எப்ப இஸ்திதாஅத் கிடைக்கிறதோ அப்பொழுது அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் மீதும் ஹஜ் என்பது கடமையாக ஆகிறது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அல்லவா. அப்ப இஸ்திதாஅ என்ன? இஸ்திதாஅ 2 விதமான விஷயங்களை மார்க்கம் சொல்லித் தரும். ஒன்று, பொருளாதார ரீதியான சக்தி பெற்றிருக்கிற வேண்டும். இரண்டாவது, உடல் ரீதியாக சக்தி பெற்றிருக்கிற வேண்டும். இந்த 2ம் ஒரு மனிதருக்கு எப்பொழுது ஒன்று சேருகிறதோ, இந்த வருடம் அந்த வருடம் என்று கணக்கு கிடையாது. இந்த ஜக்காத் மாதிரி ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க உங்களுடைய வாழ்நாள்ல எப்போ உங்களிடத்துல இந்த ஒரு பொருளாதாரம் நாம வச்சிருக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்கு போக நாம் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருக்கிறோம், இது நம்முடைய வாழ்நாளில் எப்ப நமக்கு அமையப்பெறுகிறதோ அந்த நிமிடமே அவருக்கு கடமையாக ஆகிவிடாது. அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், அவருக்கு ஹஜ் என்கின்ற கடமை ஆகுமாக ஆகிவிடுகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் அவனுடைய திருக்கஅபா, அந்த இறை இல்லமாம் கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கட்டளையிட்டு கட்டச் சொல்லி அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். கட்டி எழுப்பியதற்கு பின்னால் அல்லாஹ் கட்டளை இடுகிறான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிமே நீங்க போய் என்ன செய்யுங்க, மக்கள்